எல்லோரும் முட்டாள்களே. ஒரு மரத்தில் பறவை ஒன்று வசித்து வந்தது. அந்த பறவை இடுகிற எச்சம் பொன்னாக இடுகிறது. ஒரு நாள் வேடன் ஒருவன் அவ்வழியாக வந்தான். அந்த பறவையின் எச்சம் பொன்னாக மாறுவதை பார்த்து வியர்ந்து போனான். இதனால் வரைக்கும் நான் இப்படி பறவையின் எச்சம் பொன்னாக மாறுவதை பார்த்ததே இல்லை என கூறிவிட்டு பிறகு ஒரு வலையை விரித்தான். வலையில் மாட்டிய பறவையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றான். பொன்னெச்சம் இடுவதை பார்த்து யாராவது அரசனிடம் தெரிவித்துவிட்டால் எனது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். ஆகவே அரசனிடம் இந்த பறவையை ஒப்படைத்து விடலாம் என்று எண்ணி அரசனிடம் கொண்டு சென்று விஷயத்தை சொன்னான். அரசர் மகிழ்ச்சி அடைந்தார். சரி, இந்த பறவையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று அரசன் சொன்னான். அதற்கு ஒரு அமைச்சர், அரசே, அந்த வேடனை நம்பி ஏமாற வேண்டாம். எங்காவது பறவையின் எச்சம் பொன்னாக மாறுமா? இந்த பறவையை கூண்டில் இருந்து விட்டு விடலாம் என்றான். அரசன் அமைச்சனின் பேச்சை கேட்டு பறவையை கூண்டிலிருந்து வெளியே விட்டான். பறவை பறந்து சென்று ஒரு மரக்கிளையில் அமர்ந்தது. பொன்மயமான எச்சத்தை இட்டது. பிறகு பறவை, முதலில் நான் முட்டாளானேன், பிறகு வேடன் முட்டாளானான், பிறகு அமைச்சன் முட்டாளானான், கடைசியாக அரசன் முட்டாளானான் என்று கூறிவிட்டு பறந்து சென்றது.